அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 10 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டில் உள்ள சுமார் 3 லட்சம் அப்பாவி தமிழர்களை முகாம்களில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் ராஜபக்சேவின் கொடுங்கோல் நிலைமை நேரில் பார்வையிட தமிழகத்தை சேர்ந்த 10 எம்பிக்கள் திரு TR பாலு தலைமையில் இன்று இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றதாக சென்னை இருந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழர் பாதுகாப்பு குழு கூட்டம் இன்று சென்னையில் நடந்ததாகும். அதில் பாமக தலைவர் ராமதாஸ், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நல்லக்கண்ணு மற்றும் பழ நெடுமாறன் தலைமையில் நடந்ததாகும். இன்று அவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் எதிர்க்கட்சியை அழைக்காமல் இலங்கை சென்றிருப்பது வெறும் நாடகம் என்றும் இதனால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என்றும் தமிழகத்திலிருந்து சென்ற வலங்காமுடி கப்பலில் இருந்த பொருட்களை இதுவரை இலங்கை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளாதது ஒரு கண்டனத்துக்குரியது என்றும் இதை விட்டு இந்த எம்பிக்கள் இலங்கை சென்றிருப்பதால் எந்த பயனும் ஏற்படாது என்று கூறியதாக சென்னை இந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி இருக்கையில் தமிழகத்தை சேர்ந்த 10 எம்பிக்கள் இலங்கை சென்றிருப்பது ஒரு கண்துடைப்பு என்றும் இதை பாரத பிரதமரோ இந்திய வெளியுறவு அமைச்சகமோ இதை பற்றி எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என்றும் இந்த 10 எம்பிக்களும் சுயமாக இலங்கை சென்றிருப்பது இதனால் எந்த பயனும் தமிழ் மக்களுக்கு ஏற்பட போவதில்லை என்று கூறியதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி இருக்கையில் தமிழகத்தை சேர்ந்த 10 எம்பிக்கள் இலங்கை சென்றிருப்பது ஒரு கபட நாடகம் என்றும் இதனால் எந்த பயனும் தமிழர்களுக்கு ஏற்படாது என்று கூறியிருப்பதாக சென்னையில் இருந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை விமானம் மூலம் பார்வையிட்டதாகவும் அவருடன் கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவும் சென்றிருந்ததாக கர்நாடகாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வெள்ள பாதிப்பு பார்வையிட்ட பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நிருபர்களை சந்தித்த போது கர்நாடக மாநிலத்துக்கு 1000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத்துக்காக அளிக்கப்படும் என்றும் அதேபோல் ஆந்திர மாநிலத்துக்கும் 1000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண பணம் வழங்கப்படும் என்று கூறியதாக ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா, ஹரியானா, அருணாச்சல பிரதேசத்தில் நடக்க இருக்கும் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் நாளை ஓய்கிறது என்றும் தேர்தல் வருகிற 13ஆம் தேதி என்று நடக்க இருப்பதாக புதுதில்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான ஹைத்தியில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி குழு ஒன்று விமானத்தில் அந்த நாட்டில் பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென்று விபத்து ஏற்பட்டு அதில் பயணம் செய்த 11 பேர் உயிரிழந்ததாக ஹைத்தி தீவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் ராவல்பிண்டியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்தின் மீது இன்று தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கன்னட நாட்டில் உள்ள தமிழ் ஈழ சுதந்திர போராட்ட வீரர்களும் மாணவ சமுதாயத்தை சேர்ந்த தமிழ் ஈழ சுதந்திர போராட்ட வீரர்களும் ஒன்று கூடி இந்திய தூதரத்திற்கு முன்னால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் தமிழ் ஈழ நாட்டின் சுதந்திரத்துக்கு தடையாக இருக்கும் இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக
கனடா நாட்டின் தலைநகர் டொரண்டோவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் நேட்டோ படையினருக்கும் தாலிபான்களுக்கும் நடந்த பயங்கர சண்டையில் ஒரு அமெரிக்க ராணுவ வீரரும் 2 போலீஸ் படையினரும் உயிர் இழந்ததாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கான ஆப்கானிஸ்தான் தூதர் டி ஜவாத் நிருபர்களிடம் கூறுகையில், ஆப்கானிஸ்தானில் காபூல் நகரில் உள்ள இந்திய தூதரகம் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பாகிஸ்தான் உளவு நிறுவனமான ISIயின் பின்னணி உள்ளது என்று ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு கூறியிருப்பதால் இந்தியா அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நைஜீரிய நாட்டில் ஆயில் டேங்கர் ஒன்றில் கசிவு ஏற்பட்டு அதன் மூலம் பயங்கர தீ ஏற்பட்டு ஆயில் டேங்கர் வெடித்ததில் 16 பேர் உயிர் இழந்ததாக நைஜீரியாவில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் வாழும் வீடான வெள்ளை மாளிகையில் வரும் 14ஆம் தேதியன்று தீபாவளியை சிறப்பாக கொண்டாட இருப்பதாகவும், இதற்கு அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் தலைமையில் இது நடக்க இருப்பதாகவும், இதுவரை முதலாக அமெரிக்க அதிபர் தலைமையில் தீபாவளி நடைபெறுவது இதுவே முதல் முறை என்று வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீனாவில் உள்ள திபெத் நாட்டிற்கு சுதந்திரம் வழங்க கோரி தலாய் லாமா அவர்கள் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்காவில் அவருக்கு விருது வழங்கப்பட்டதற்கு சைனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாகவும், தலாய் லாமாவுக்கு விருது வழங்கப்பட்டதன் மூலம் திபெத்திற்கான தனிநாடு அங்கீகரிப்பதற்காக மறைமுகமாக அமெரிக்கா ஒத்துழைப்பதாக அவர்கள் கண்டனம் தெரிவித்ததாக பீஜிங்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மீரட்டில் இளம் கிரிக்கெட் வீரர் சுகன் தன்சீப் ஒரு ஓட்டலில் உணவு அருந்து கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் லக்னோவில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 10 அக்டோபர் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சற்று படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் கோவை, ஊட்டியில் மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. அதேபோல் ஓசூர், பெங்களூரில் மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. தமிழகத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.